அன்பின் பரலோக தகப்பனே, உமக்கு நன்றி ஏசப்பா. நல்ல தகப்பனே, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கடந்த நாட்கள் பாதுகாத்ததற்காக நன்றி ஏசப்பா. எல்லா சூழ்நிலைகளிலும் பாதுகாத்து வருகிறேன். நன்றி அப்பா. எங்கள் தேவைகள் அனைத்தையும் சந்தித்து உமது ஊழியங்கள், கிராமப்புற ஊழியங்கள், எல்லா மிஷினரிகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். சிறுவர் ஊழியங்கள் செய்து வருகிற உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து வருவதற்காக நன்றி அப்பா. தேவையான மலைகளை கொடுத்தீங்க. நன்றி சாமி அப்பா. விவசாயங்களுக்கு எந்த ஒரு சேதமும் வராதபடி பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. ஈசாக்கு விதை விதைத்தான், 100 மடங்கு விளைச்சலை கொடுத்து ஆசீர்வாதம் அடைந்தது போல எங்களுக்கும் ஆசீர்வாதம் பெருகும்படி செய்யுங்க அப்பா. என் நாமத்தினால் எதை கேட்டாலும் தருவேன், உன் வாயை விரிவாக திற, நன்மையினால் நிரப்புவேன் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். நிறைவானது வரும் பொழுது குறைவானது கடந்து போகட்டும் அப்பா. தேசத்தில் சமாதானத்தை கட்டளையிடுங்க அப்பா. தேசத்தை பரிசுத்தப்படுத்துங்க. ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். சிறியோர் முதல் பெரியோர் வரை ரட்சிக்கப்படணும் ஏசப்பா. சொந்த பந்தங்கள் ரட்சிக்கப்படணும். விசேஷமாக ஊழியர்களை பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா. போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா. வெளியூர்களில் விமானம் மூலம் பிசினஸ் வியாபாரத்திற்காக செல்கிற ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துங்க. பிள்ளைகள் வெளியூரில் சென்று ஆண்டவரே படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானம் விவேகத்தை கொடுத்து அவர்களை பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லாவற்றையும் உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன் ஆமேன். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் என் அன்பின் ஸ்தோத்திரங்கள். JTK TV அனைவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். நல்ல தேவனே, ஞான ஜீவனே, வல்ல உமது கருணை தந்து வாழ்த்தி போற்றுதே. நல்ல தேவனே, ஞான ஜீவனே, வல்ல உமது கருணை தந்து வாழ்த்தி போற்றுதே. போன ராவிலே பொல்லாங்கனின்றியே ஆன நல்ல அருளினாலே அன்பை காத்திரே. போன ராவிலே பொல்லாங்கன் இன்றியே ஆன நல்ல அருளினாலே அன்பை காத்திரே. நல்ல தேவனே, ஞான ஜீவனே, வல்ல உமது கருணை தந்து வாழ்த்தி போற்றுதே. காலையில் கண்டே கர்த்தர் உம்மையே சாலமும் துதித்து போற்றி சார்ந்து கொள்ளுவேன். காலையில் கண்டேன் கர்த்தா உம்மையே சாலமும் துதித்து போற்றி சார்ந்து கொள்ளுவேன். நல்ல தேவனே, ஞான ஜீவனே, வல்ல உமது கருணை தந்து வாழ்த்தி போற்றுதே. சென்ற ராவினில் இருளை போலவே எந்தன் பாவ இருளை போக்க இலங்க பண்ணுவேன். சென்ற ராவினில் இருளை போலவே எந்தன் பாவ இருளை போக்க இலங்க பண்ணுவேன். நல்ல தேவனே, ஞான ஜீவனே, வல்ல உமது கருணை தன்னை வாழ்த்தி போற்றுதே. எந்த நாமமே உந்தன் இனிமக உந்தன் வழியில் நடக்க கருணை உதவ வேண்டுமே. எந்த நாமமே இன்பமாகவே உந்தன் வாழ்வில் நடக்க கருணை உதவ வேண்டுமே. நல்ல தேவனே, ஞான ஜீவனே, வல்ல உமது கருணை தன்னை வாழ்த்தி போற்றுதே. ஒளியின் பிள்ளையாய் ஊக்கமாகவே ஒளியின் என்னை நடக்க ஜீவன் தாருமே. ஒளியின் பிள்ளையாய் ஊக்கமாகவே எளியன் என்னை நடக்க தந்த ஜீவன் தாருமே. நல்ல தேவனே, ஞான ஜீவனே, வல்ல உமது கருணை தந்து வாழ்த்தி போற்றுதே.
நல்ல தேவனே ஞான ஜீவனே, வல்ல உமது கருணை தன்னை மூழ்த்தி போற்றுதே. நாம் இன்று பார்க்க போகிற செய்தி நம்பிக்கையின் வாசல். நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன். ஓசியா 2:15. ஆகோரின் பள்ளத்தாக்குக்கு நியாய தீர்ப்பின் இடமாக இருந்தது. யோசுவா 7:26 படி ஆகான் தான் செய்த பாவத்திற்காக அங்கேயே தண்டிக்கப்பட்டான். அந்த இடம் பெரிய கற்குவியலாக காணப்பட்டது. தவறு செய்ததின் இழப்பாகவும் பாவத்தின் அடையாளமாகவும் காணப்பட்ட அதே பள்ளத்தாக்கை இப்போது நம்பிக்கையின் வாசலாக கர்த்தர் கொடுக்கிறார். ஆப்பிரிக்கா கண்டத்தின் தெற்கு முனை நம்பிக்கை முனை என்று அழைக்கப்படுகிறது. ஆப்பிரிக்கா கண்டத்தின் மேற்கு கடற்கரையிலிருந்து அதன் கிழக்கு கடற்கரை தெற்கு முனையை கடந்தவுடன் எந்த புயலும் கொந்தளிப்பும் இன்றி இனி அமைதியாக செல்லலாம் என்ற எண்ணத்துடன் நம்பிக்கை முனை என்று அந்த இடத்திற்கு பெயர் சூட்டினாராம். ஏனென்றால் ஆப்பிரிக்கா கண்டத்தின் கிழக்கு கடற்கரை மிகவும் அமைதியானது. மேற்கு கடற்கரையை போன்றது அல்ல. அதே போன்று இயேசு இரட்சகரும் நம்பிக்கையின் வாசலாக தம்மிடம் வருபவர்களுக்கு காணப்படுகிறார். அவரிடம் வந்து தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் இனி எந்தவித கலக்கமும் இன்றி வாழ்க்கையின் பாதையிலே முன் செல்லலாம். சோர்ந்து போனவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் வாசல் அவரே. பாதை தடுமாறி வருபவர்களுக்கு வழிகாட்டும் வாசல். ஏராளமான பரிசுத்தவான்கள் இந்த நம்பிக்கையின் வாசல் வழியாக பிரவேசித்து இன்று பரலோகில் ஆனந்த சந்தோஷத்தை அனுபவித்து வாழ்கின்றார்கள். இயேசு கிறிஸ்துவாகிய அந்த நம்பிக்கையின் வாசல் இன்றும் நமக்காக திறந்தே இருக்கின்றது. நம்பிக்கையை இழக்காமல் நம்பிக்கையின் வாசலாகிய இயேசு கிறிஸ்துவரிடம் அவரை நம்புகிறவர்கள் பாக்கியவான்கள். பூரண சமாதானம் பூரண கிருபையும் அவர்களுக்கு உண்டு. துன்பம் இல்லை. தொடர்ந்து வந்தாலும் பயந்திடாமல் நம்பிக்கையின் வாசலாகிய கடவுளோடு இணைந்து நின்றால் ஆபத்து இல்லை. உயர்வான ஆசீர்வாதத்தையும் அவர் நமக்கு தருவார். நித்திய விசுவாசத்திற்கு என்று உன்னை எனக்கு நியமித்து கொள்ளுவேன். ஓசியா 2:19. இஸ்ரவேல் கர்த்தரை விட்டு சோரம் போனது உண்மைதான். ஆனால் அன்பு மாறாத தேவன், மன்னிக்கிறதற்கு தயை பெருத்த கர்த்தர் மனம் திரும்பி வரும்பொழுது அவர்களை மன்னித்து தம்முடைய சொந்த மனவாட்டியாக மீண்டும் ஏற்றுக்கொள்வார். வாக்கு கொடுக்கின்றதை காண்கின்றோம். ஆண்டவரோடு நெருக்கமாய் வாழ்ந்த நாம் அவரை விட்டு தூரமாய் போய் விடாமல் அவரோடு ஏற்படுத்தி இருந்த உடன்படிக்கை முறிந்துவிட்ட நிலையிலும் இப்பொழுது காணப்படுகிறோம் என்றால், இதோ இன்று உனக்கு ஒரு நற்செய்தி. இதோ உன் தேவன் மறுபடியும் உன்னிடம் கொண்டுள்ள உறவை புதுப்பித்து கொள்ள விரும்புகின்றார். உன் தேவன் எவ்வளவு அக்கறையோடும் வாஞ்சையோடும் உன் பேரில் கொண்ட அளவற்ற அன்போடும் இந்த புதிய உடன்படிக்கையை உன்னோடு செய்ய விரும்புகிறார். அவருடைய கிருபைக்கு பாத்திரவான்களாக நடந்து கொள்ள கர்த்தர் விரும்புகிறார். உலகம், மாமிசம், பிசாசு போன்ற மாயமான கொடும் நீசர்கள் உன்னை மோசம் போக்காமல் உன்னை காத்து கொள்வாயாக. இன்னொரு மேன்மையான கிருபையை தம்மோடு உடன்படிக்கை செய்பவர்களுக்கு கர்த்தர் கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறார். ஆகவே தேவன் தம்முடையவர்களுக்கு ஆயத்தம் செய்திருக்கும் பரலோக பாக்கியம், அதன் மகிமையை எப்படி வார்த்தைகளால் விவரிக்க முடியும்? பிரியமானவர்களே, நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை மீண்டும் தம்மோடு இணைந்து கொள்ள தேவன் விருப்பம் உள்ளவராகவே இருக்கிறார். நம்முடைய வாஞ்சை விருப்பம் என்ன என்றால், நம் சுய ஒழுங்கையும் சுய கட்டுப்பாடு பலத்தையும் அல்ல, தேவ பலத்தையும் தேவ கிருபையையும் சார்ந்து வந்தால் மட்டுமே புதிய உடன்படிக்கை வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். இளைய குமாரனை போன்று மனம் திருந்தி இன்றே அவரிடம் புறப்பட்டு செல்லுவோம். தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். தன்னை தான் உயர்வாக நினைப்பதும் பிறரை அற்பமாக எண்ணுவதையுமே தேவன் மிக பெரிய
பாவம் என எண்ணி அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். பெருமையினால் வீழ்ந்த ஆமையை பற்றி சொல்லுகிறது. அந்த ஆமையை 2 வாத்துக்கள் தண்ணீர் நிறைந்த குளத்திற்கு தூக்கி கொண்டு போவதற்காக அந்த ஆமை தனது வாயில் ஒரு குச்சியை வைத்து பிடித்து கொண்டது. அந்த குச்சியின் 2 முனைகளையும் வாத்துக்கள் தனது கால்களால் பிடித்து கொண்டு வந்தது. அதை பார்த்தவர்கள், இந்த வாத்துக்கள் புத்திசாலியானவை என்று சொன்ன பொழுது அதை கேட்ட ஆமை, அது என்னுடைய யோசனைதான், என் வாயை திறந்து பெருமையாக கத்தி பிடியை இழந்து கீழே விழுந்தது. அதன் பெருமையே அதன் வீழ்ச்சிக்கு காரணமாய் இருந்தது. ஆலயத்திற்கு ஜெபிக்கச் சென்ற 2 பேரில் ஒருவனாகிய பரிசேயன் பெருமை எதையும் சொல்ல துணியாமல், தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்று சொன்ன ஆயக்காரனே நீதிமானாக தீர்க்கப்பட்டான். பெருமை மிக வாழ்க்கை வாழ்ந்த பாபிலோனிய அரமனையாகிய நேபுகாத்து நேச்சர் ராஜபாரம் நீங்கினவனாய் மாட்டை போல ஆனான். 7 ஆண்டுகள் அவன் மிருகத்தை போல வாழ்ந்தான். புத்தி தெளிந்தவனாய் பெருமையை விட்டு எழுந்தான். ஆண்டவரை நோக்கி பார்த்து இழந்து போன மேன்மையை எல்லாம் ராஜ்ய பாரத்தையும் பெற்று கொண்டான். பிரியமானவர்களே, நமது குடும்பத்திலேயும் சமுதாய வாழ்விலையும் ஆவிக்குரிய வாழ்விலையும் பெருமையாய் பேசுவதையும் சிந்திப்பதையும் வாழ்வதையும் விட்டு இயேசு விரும்பும் தாழ்மையான சிந்தையுள்ளவர்களாய் வாழ நாம் கற்றுக்கொள்ளுவோம். அவர் நம்மை உயர்த்தும்படி நமது தாழ்மையை அர்ப்பணிப்போம். ஒரு வாலிபன் நகரத்தின் வீதியில் வேலை தேடி அலைந்து கொண்டு இருந்தான். ஒரு நாள் ஒரு பெரிய தொழில் அதிபரிடம் சென்று ஏதாவது வேலை இருந்தால் கொடுங்கள் என்று கேட்டான். அவர் அந்த வாலிபனை சோதிப்பதற்காக அங்கே கிடக்கும் செங்கல் கற்களை எடுத்து அந்த வேலி அருகே அடுக்கு என்றார். வாலிபன் காலையில் இருந்து மாலை வரை அத்தனை செங்கல்களையும் அவர் சொன்னபடி எடுத்து நேர்த்தியாக அடுக்கினான். மறுநாள் வேலை இருக்கிறதா என்று அவன் கேட்டபொழுது ஆம் என்று அவர் சொல்லி மீண்டும் அந்த செங்கலை எடுத்து பழைய இடத்தில் அடுக்குமாறு சொன்னான். அந்த வாலிபன் ஏன் என்று கேள்வி கேட்காமல் அவர் சொன்னபடியே கீழ்ப்படிந்தான். இப்படியே 5-6 நாட்கள் அந்த வேலையை அவன் திரும்ப கொடுக்க அந்த வாலிபனும் செய்து முடித்தான். ஒரு நாள் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கு மேலாளராய் அவனை நியமித்தார். அந்த தொழிலதிபர் அனைவரும் இதை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். ஏற்ற காலத்தில் அவர் நம்மை உயர்த்தும்படிக்கு அவரது பலத்த கைக்குள் நாம் அடங்கி இருக்க வேண்டும். கீழ்ப்படிதல் பலிகளை விட மேலானது என்பதை சவுல் ராஜாவுக்கு சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார். விசுவாசிகளின் தந்தை என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆபிரகாம் உயர்த்தப்பட்டார். மேலும் அவர் கீழ்ப்படிதலோடு கூடிய விசுவாச வாழ்விலே எண்ணற்ற உயர்வை அவருக்கும் அவர் சந்ததிக்கும் தந்தது. கீழ்ப்படிதல் என்னும் முதல் படியில் காலை வைத்தால்தான் மேல்படி என்னும் மேன்மையை அடைய முடியும். ஒரு பேராசிரியரிடம் மாணவன் ஒருவன் வந்து, நான் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்வதை எவ்வளவு காலம் தள்ளி போடலாம் என்று கேட்டான். உன்னுடைய மரணத்திற்கு முந்தின நாள் வரை அதனை தள்ளி போடலாம் என்று வினோதமாக பதிலை அந்த பேராசிரியர் அவனிடம் சொன்னான். அப்பொழுது அந்த மாணவன், நான் எப்பொழுது மரிப்பேன் என்று எனக்கு தெரியாதே என்று சொன்ன பொழுது உடனே பேராசிரியர், அது உண்மைதான், அப்படியானால் இன்றே தீர்மானம் எடு என்று சொன்னார். நம்முடைய பூலோக வாழ்க்கை எப்பொழுது முடிவடையும், நாம் எப்பொழுது நமது நித்தியமான வாழ்க்கைக்கு கடந்து செல்வோம் என்பது நமக்கு தெரியாது. இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். ஆகவே நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த நாளை, இந்த நேரத்தை நாம் பயன்படுத்தி நமக்கு நித்தியமான வாழ்வு தரும் வழியை பயன்படுத்தி கொள்வோம். ஏனென்றால் நாளை என்பது நம்முடையதல்லவே. கர்த்தர் எவன் மேல் கிருபையாய் இருக்க சித்தமாய் இருப்பாரோ அவன் மேல் கிருபையாய் இருப்பேன் என்று சொல்லி இருக்கிறபடியால் நற்குணம் உண்டாயிருக்க கிருபை போக்கடிப்போம், ஆனால் கிருபையினால் பலப்படுவோம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள்,
நன்மைக்காக நன்மை செய்வது மனித குணம், தீமைக்கு தீமை செய்வது மிருக குணம், நன்மைக்கு தீமை செய்வது பிசாசின் குணம். ஆனால் தீமைக்கு நன்மை செய்வதோ தெய்வீக குணம். இந்த தெய்வீக குணத்தை தான் நமது இரட்சகர் சிலுவையில் தங்கும் பொழுது வெளிப்படுத்தி, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று காண்பித்தார். தனக்கு தீங்கு செய்த தனது சகோதரனையும் மன்னித்து ஏற்றுக்கொண்டார். யோசேப்பு தன்னை கொல்லும்படி கல் எறிந்தவர்கள் மீது கூட, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று வேண்டினான். ஸ்தேவான் தீமை செய்பவர்களையும் மன்னிப்பதில்தான் கிறிஸ்தவம். நம்மை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் என்று இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத் தந்ததை செயலில் காட்டுவோம். தேவ நாமத்தை நாம் உயர்த்துவோம். நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டு இருக்க கடவோம். கிறிஸ்தவர்களான நாம் செய்யும் அறிக்கை எது? பாவ மன்னிப்புக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்தானத்தை அறிக்கையிடுகிறோம். நம் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே, அவரே அன்றி அவரே அன்றி வேறே தேவர்கள் இல்லை என்று அறிக்கை செய்கிறோம். இதில் உறுதியாய் நிலை நிற்க வேண்டும். இவ்வுறுதியை இயேசு கிறிஸ்துவின் மீது நாம் கொண்டுள்ள விசுவாசம் நம்பிக்கை ஆகும். உயர்ந்த நிலையில் பதவிகளில் நமக்கு நெருங்கியவர்கள் இருக்கின்றார்கள். நம் துன்பம், இக்கட்டுகள், பிரச்சனைகளில் இவர்கள் நமக்கு உதவுவார்கள் என்கிற நிச்சயம் நம்மிடம் உள்ளது. அப்படியானால் கர்த்தாதி கர்த்தர் மீது நமக்கு நம்பிக்கை இல்லையா? இருக்கின்றது என்றாலும் பல காரியங்கள் மனிதர்கள் நினைத்தாலே முடிந்துவிடும் என்று நம்புகிறோம். ஏனென்றால் நிஜ வாழ்க்கையில் நாம் எம்பி, எம்எல்ஏக்கள் போன்றவர்கள் உறவினர்கள் என்று கூறி பல காரியங்களை சாதிப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். ஒருவராலும் உதவ இயலாத சூழ்நிலையில் வருமானால் என்ன செய்வோம்? இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட சூழலையே இந்த உலகில் இருந்தார். இந்த உலகில் ஒரு ராஜா, மந்திரியோ, உயர் பதவியில் இருக்கிறவரோ அவருக்கு சிநேகிதரோ இருந்தது இல்லை, உதவியதும் இல்லை. கிறிஸ்துவானவர் நம் பிதாவை மட்டுமே நம்பி உலகம் நமக்காக சிலுவை மரணத்தை ஏற்றார். அதனாலேயே மரணத்தை வென்று நமக்கு இரட்சிப்பையும் பெற்று தந்தார். நம் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழல் வரும் பொழுது நாம் இயேசுவை உறுதியாய் பற்றி கடினமான அவருடைய பாதையில் நடந்தால் அவர் நம்மோடு இருப்பார். இயேசுவே மெய்யான தேவன் என்று அறிக்கை செய்து அப்போஸ்தலர்கள், மிஷினரிகள் மரணத்தை சந்தித்தாலும் மரணத்தை கடந்து நிற்பது செய்த அறிக்கையில் உறுதியாக நின்றே ஆகும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அறிக்கை பண்ணுகிற நாம் தீமையை விட்டு விலகி தேவனையே மகிமைப்படுத்துவோம். நாம் அறிக்கை பண்ணுகிற இயேசுவை விட்டு விலக பார்க்கின்ற காரியங்களை நாம் உதறி தள்ளுவோம். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். தேவன் மனிதன் வாழ்வதற்கு பூமியை உருவாக்கி தந்திருக்கின்றார். நாம் கால்கள் கடினமான பூமியில் மேல்பட பாதுகாப்பான மற்றொரு இடத்தை அடைய ஒரு பாதையினை தேர்ந்தெடுக்கின்றோம். பாதையில் முதலில் பெரிய செடிகள், முட்கள், கற்கள், சிறிய செடிகள், புல் பூண்டுகள் கூட அழகான செடிகள் அங்கு முளைக்காது. செம்மையானதை அனைவரும் பார்த்தவுடன் இந்த பாதை என அறிந்து கொள்வார்கள். மனிதர்கள் உள்ள இடத்தில் நம்மை அழைத்து செல்லும் என்றும் அறிவார்கள். உலக பிரகாரமாக ஒரு பெரிய விழா நடக்கப்படும் பொழுது, மேடையில் வீற்றிருக்கும் பொழுது ஆன்றோர்கள் நடக்க தனியாக சிவப்பு கம்பளங்கள் பாதைகளாக விரிக்கப்பட்டு இருக்கும். அது அவர்களை கனப்படுத்துவதாக அமையும். நம் ஊருக்கு பிரதமர் வருவதாக வைத்து கொண்டால் அவர் பயணம் செய்யும் வழிகள் எல்லாம் சீராக்கப்படும், மேடுகள் சமமாக்கப்படும், பள்ளங்கள் உயர்த்தப்படும், தேவையற்ற தடைகள் நீக்கப்பட்டு பாதைகள் செப்பனிட்டு சீரமைக்கப்படும். அவர் சென்ற பின் மக்கள் பயன்பாட்டிற்கு அது பயன்படும். இயேசு கிறிஸ்து பூமிக்கு வரும் முன் யோவான் ஸ்நானகன் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தினான். இயேசு கிறிஸ்துவும் இந்த பூமிக்கு வந்து நானே மோட்சத்திற்கு செல்லும் வழி என்று
வழி என்று காட்டிச் சென்றார். ஜீவனுக்கு போகும் வழி குறுகலானது என்றும் சொல்லி இருக்கிறார். இந்த உலகில் வாழ்க்கையே நமக்கும் மோட்சத்திற்கும் இடையிலான பாதை. இந்த பாதை வழியே செல்ல சகலவித நல்ல எண்ணங்கள், சிந்தைகள், ஒழுக்க நெறிகள், தேவ வழியில் முன்னையே இயேசு விட்டு சென்ற காலடி மேல் நடந்த பாதம் பதிந்து நடந்து விடலாம். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த பாதையில் தேவனும் நம்மோடு நடப்பார். மோட்சத்திற்கு செல்லும் ஜீவ பாதை மற்ற மக்களுக்கு நாம் காட்ட வேண்டும். அதுவே நம் மீது விழுந்த கடமை. எனவே இந்த பூலோக வாழ்க்கை சாட்சியுள்ள வாழ்க்கையாக அமைந்தால் கிறிஸ்தவர்களுக்கு மிகவும் அது அவசியமாக இருக்கும். எனவே கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துவோம், அநேகரை அழைத்து செல்லுவோம். இந்த பூமியில் பிறந்த நாம் பெற்றோர்களால் பராமரிக்கப்படுகிறோம். வேலையின் நிமித்தமாகவோ அல்லது படிப்பின் நிமித்தமாகவோ தாய் தந்தையை பிரிய நேரிடும் பொழுது மனதை சஞ்சலம் சூழ்கின்றது. மறுபடியும் எப்பொழுது வீட்டிற்கு திரும்ப வருவோம் என்று ஏங்குகிறோம். இந்த ஏக்கம் பெற்றோர்கள், நண்பர்கள், உறவினர்களிடமும் காணப்படும். அதுபோலதான் நாம் எப்பொழுது திரும்ப என்னிடம் வருவாய் என்கிற கேள்வி இயேசுவிடமிருந்து நம்மை நோக்கி கேட்கின்றது. ஒரு பெரியவர் உங்களிடம் செல்ல வேண்டிய ஊருக்கு பாதை கேட்டால் இதுதான் வழி என்றாரோ, அல்லது இடது பக்கமாக திரும்புங்கள், பின்பு வலதுபுறமாக திரும்புங்கள் என்று கூறுவோம். தவறான பாதையில் செல்லும் மாணவரிடம் ஆசிரியரமும் மகனிடம் பெற்றோரும் நண்பனிடமும் நண்பர்களும் நீ செல்லும் பாதை சரியல்ல, உன் செயல்கள் தவறு, இந்த வழி தவறானது, இந்த வழியில் நீ தொடர்ந்து சென்றால் உன் வாழ்க்கை அழிந்துவிடும், எனவே அந்த பாதையை விட்டு திரும்பி என்று சொல்வார்கள். இவைகள் எல்லாவற்றிலும் அன்பு, கரிசனை, அக்கறை தெரிகிறது. உலக பிரகாரமான அன்பின் வெளிப்பாடு இருக்கும்போது தேவ அன்பு எப்படி இருக்கும்? இஸ்ரவேலின் தேவன் இஸ்ரவேலின் மக்கள் பிற தேவர்களை வணங்கி தன் கட்டளைகளையும் நியாய பிரமாணத்தையும் மீறி நடந்த போதும் அவர்களை விட்டு முழுவதுமாக விலகாமல் அவர்களை தண்டித்தும் மன்னித்தும் என்னிடத்தில் திரும்புங்கள், நானே உங்கள் கர்த்தர் என்கிறார். சவுல் கர்த்தருக்கு விரோதமாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை சிறைபிடித்து துன்பப்படுத்தினார்கள். மேலும் தமஸ்குவில் உள்ள தேவ பிள்ளைகளை கொலை செய்ய தேடி போனார். ஆனால் தேவன் சவுலை தடுத்து தன்னிடமாக திரும்ப பண்ணினார். சவுல் பவுலானார். பாவம் செய்து தேவனை விட்டு பிரிந்து நம்மை பார்த்தே கர்த்தர் என் இடத்திற்கு திரும்புங்கள் என்றார். அவரிடமே மெய்யான அன்பு, சமாதானம், மாறாத சந்தோஷம் உள்ளது. நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையின்படி எல்லாம் செய்தார். ஒரு பெரும் பணக்காரன் விமான நிலையத்திற்கு 30 நிமிடங்கள் முன்பதாகவே வந்துவிட்டார். சாமான்களை அனுப்பிவிட்டு அறிவிப்புக்காக காத்திருந்தார். நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக வேலை பார்த்ததால் உட்கார்ந்ததுமே கண்களை கட்டியது. குட்டி தூக்கம் போடலாம் என நினைத்தார். குரட்டை தூக்கமே போட்டுவிட்டார். பெயர் சொல்லி அழைத்தும் பதில் இல்லாததால் அவர் இல்லாமலேயே விமானம் புறப்பட்டு விட்டது. இயேசு சீக்கிரம் வருகிறார், மனம் திரும்புங்கள் என்று கேட்டே நாம் பழகிவிட்டோம் அல்லது தூங்குகிறோம். கேட்டும் கேட்காமல் விட்டு விடுகிறோம். நோவா கடவுளின் சத்தத்தை கேட்டு செயல்பட்டார், கீழ்ப்படிந்தார். அதனால்தான் பேழையில் குடும்பத்தோடு காக்கப்பட்டார். இந்த நிஜமாகவே நோவாவை போல நாமும் நம் குடும்பமும் இனி வரப்போகும் உலக அழிவு மற்றும் தேவனது நியாய தீர்ப்புக்கும் தப்பித்து கொள்ள ஆயத்தமாக இருக்க வேண்டும். கடவுளுக்கு பிரியமாக வாழ முடியாத நம் இயலாமையை அறிக்கையிட்டு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் மட்டுமே நம்மை காப்பாற்றி மோட்சம் சேர்க்கும் என்ற முழு நம்பிக்கையை அவர் மேல் வைத்தால் நாம் இல்லாமல் இரட்சிப்பின் பேழை புறப்படாது. உண்மையிலேயே இந்த இரட்சிப்பின் பேழையில் டிக்கெட் எடுத்தவர்கள் சுயநலமாக இருக்க முடியாது. குடும்பம், நண்பர்கள் இல்லாமல் தான் மட்டும் பரலோகத்துக்கு போவதை பற்றி கனவிலும் கூட நினைக்க மாட்டார்கள்.
உங்களுக்கும் டிக்கெட் இருக்கிறதா? நெருங்கியவர்களுக்கும் டிக்கெட் எடுத்திருக்கிறீர்களா? பரலோகம் செல்ல ஆயத்தமாக இருக்கிறீர்களா? அதிசயமாய் இருக்கும், ஆனால் அசதியாய் இருக்கிறீர்களா? பரலோகம் செல்ல இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவர் மேல் நம்பிக்கை வைப்பதே அடிப்படையான செயலும் சகலத்தையும் உண்டாக்கின தேவனை சார்ந்து பரலோகம் செல்ல ஆயத்தமாவோம். தேவரீர் அவர்களை பாவத்தை மன்னித்தருள்வீர், ஆனால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் என் பெயரை கிறுக்கி போடும். இஸ்ரவேல் மக்களின் பாவம். மோசே கர்த்தரிடத்தில் நியாய பிரமாணங்களை பெற்று கொள்ளும்படி மலைக்கு போனார். மலையில் இருந்து இறங்கி வர தாமதமாகிற போது மக்களும் ஆரோனும் சேர்ந்து பொன் ஆபரணங்களினால் கன்றுக்குட்டியை செய்து, இது தான் எங்களை எகிப்தில் இருந்து அழைத்து கொண்டு வந்த தெய்வம் என்று வணங்கவும் கொண்டாடவும் தொடங்கினார்கள். கடவுளை விட்டு கன்றுக்குட்டியை தெய்வமாக தங்களை கெடுத்து கொண்டார்கள். தேவனுக்கு விரோதமாகவும் பாவம் செய்தார்கள். இதன் விளைவாக அவர்களுக்கு கிடைத்தது கடவுளின் கோபம். தங்களை கெடுத்து கொண்ட மக்கள் மேல் கோபம் கொண்டார். மோசேயை இறங்கி போகச் சொன்னார். மேலும் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், ஆனால் இவைகளையோ அழித்து போட நீ விட்டுவிடு என்றார். கடவுளால் அழைக்கப்பட்ட எகிப்திலிருந்து வந்தவர்களாய் இருந்தாலும் பாவம் செய்கிற போது கடவுள் அவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். நான் கிறிஸ்தவன், ஆண்டவர் நான் என்ன செய்தாலும் மன்னிப்பார் என்று நினைக்காதீர்கள். பாவம் செய்தால் கடவுள் எதிர்த்து நிற்பார், உங்கள் மேல் நிச்சயம் கோபம் கொள்ளுவார். கடவுளுக்கே போதகம் பண்ணி அவர் மனதை மாற்றுவது போல இஸ்ரவேல் மக்கள் பாவம் செய்து தவறுதான். அதற்காக நீர் அவர்களை அழித்து போடாமல் பிற இனத்தார் இகழ்ச்சியாக எண்ணுவார்களே. ஆகவே நீர் மன்னிக்க வேண்டும் என்று கெஞ்சி பிரார்த்தனை செய்தார். நீர் மக்களை மன்னிக்காவிட்டால் என் பெயரை முதலில் கிறுக்கி போட்டுவிட்டு பின்பு எதையும் செய்யும் என்று சொல்வதை காண்கிறோம். மக்களை குறித்து கரிசனை மன்றாட வைத்த நான் மாத்திரம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் மக்களுக்காக மன்றாடி இருக்க மாட்டார். நாமும் எல்லோரையும் ஆசீர்வாதத்தை பெறவும் கர்த்தரிடம் மன்றாடுவோம். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.